அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பாதாம் பருப்பு எல்லோருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள், அதீத சத்து நிறைந்தது. இந்த பாதாம் பருப்பை நாம் எப்படி சாப்பிட வேண்டும், பாதாம் பிசினை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பாதாம் எண்ணெயில் என்ன மாதிரியான பயன்கள் இருக்குது, இந்த பாதாம் பருப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய பிசின் எண்ணெய் மற்றும் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பயன்கள் என்ன? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. பாதாம் பருப்பை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பாதாம் பருப்பு நல்ல சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள். இந்த பாதாம் பருப்பு தினமும் சாப்பிடுவதன் மூலம் இதயத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம். பாதாம் பருப்பில் கொழுப்பு இல்லை, அதாவது நிறைவுறாத கொழுப்பு உள்ளது. இது கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும், இதயத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தரும். மேலும் பாதாம் பருப்பை தினமும் நாம் சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்க இது பேருதவியாக இருக்கும். பாதாம் பருப்பில் அதீதமாக நார்ச்சத்து இருக்குது, புரதம் இருக்குது. இதனால் பசியை கட்டுப்படுத்தும், உடல் எடையை நல்ல முறையில் பராமரிக்கும். அதிக உடல் எடையையும் கொடுக்காது, மிக குறைவான உடல் எடையும் கொடுக்காது. சரியான உடல் எடையை பராமரிக்கக்கூடிய தன்மை இந்த பாதாம் பருப்புக்கு உண்டு. பாதாம் பருப்பில் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. இதனால் எலும்புக்கு நல்ல வலிமையும் உறுதியும் கொடுக்கும். குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களும் இந்த பாதாம் பருப்பை சாப்பிடுவதன் மூலம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தேவையான பல்வேறு விதமான சத்துக்கள் கிடைக்கும். பிறந்த குழந்தைகளுக்கு, வளர்கின்ற குழந்தைகளுக்கு இந்த பாதாம் பருப்பை கொடுப்பதன் மூலம் எலும்புகள் நல்ல உறுதியாகும். மேலும் இந்த பாதாம் பருப்பில் வைட்டமின் இ இருக்குது. தோல் சுருக்கமாவதை இது குறைக்கும். மேலும் வயதான ஒரு பண்பை எதிர்த்து செயல்படுவதால் வயதானாலும் பார்ப்பதற்கு இளமையான தோற்றத்தையும் பொலிவான சருமத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பாதாம் பருப்புக்கு உண்டு. இந்த பாதாம் பருப்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருப்பதால் அறிவாற்றல், ஞாபக சக்தியின் தன்மை மென்மேலும் அதிகரிக்கும். படிக்கிற பிள்ளைங்க, ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இந்த பாதாம் பருப்பை தினமும் எடுத்துக்கணும். இந்த பாதாம் பருப்பை சாப்பிடுவதன் மூலம் குடல் ஆரோக்கியம் மேம்படும், சீரான செரிமானத்துக்கு உதவும். தினமும் 5 அல்லது 6 பாதாம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதுவும் பாதாமை எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, பாதாம் பருப்பை ஊற வைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. பாதாம் பருப்பை எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னா, தோலுடன் சாப்பிடக்கூடாது. தோலுடன் சாப்பிட்டோம் அப்படின்னா இரத்தத்தில் பித்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தோல் இல்லாமல் நீங்கள் சாப்பிட வேண்டும், தோலை நீக்கிட்டு சாப்பிட வேண்டும். குழந்தைகளாக இருந்தால் 2 அல்லது 3 பாதாமை ஊற வைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதிகமான பாதாமை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த பாதாம் பருப்பை சாப்பிடுவதன் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் தன்மையை அதிகரிக்கும். இதனால் இரத்த சோகையை நீக்கும், இரத்தத்தின் அளவை, இரும்பு சத்தை இது அதிகரிக்கும். தினமும் ஊற வைத்த பாதாமை காலையில் 10 அல்லது 12 சாப்பிடுவதன் மூலம் ஆண்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த பாதாம் பருப்பை ஊற வைத்து சாப்பிடுவதன் மூலம் கண்களுக்கு தேவையான பாதுகாப்பையும், கண்களுக்கு தேவையான வலிமையும் பொலிவையும் இது கொடுக்கும். அடுத்து பாதாம் பிசின் சாப்பிடுவது மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாதாம் பிசின் என்பது உடலுடைய குளிர்ச்சியை அதிகரிக்க இது உதவும், உடல் சூட்டை இது நல்ல முறையில் குறைக்கும். மேலும் தேவைக்கேற்ப உடல் எடையை பராமரிக்க இந்த பாதாம் பிசினை நீங்கள் பயன்படுத்தலாம். சுவாச பிரச்சனையை இதமாக தீர்வு தரக்கூடிய வல்லமை இந்த பாதாம் பிசினுக்கு உண்டு. சருமம் பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கவும், சருமம் எளிதில் வயதான தோற்றத்தை அடைய தடுக்கக்கூடிய வல்லமை இந்த பாதாம் பிசினுக்கு உண்டு. மேலும் இந்த பாதாம் பிசினுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும், நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வல்லமையும் இதற்கு உண்டு. பெண்களுக்கான கர்ப்பப்பை, அடிவயிறு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா பாதாம் பிசின் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வையும் பலனையும் கொடுக்கும். நம்ம உடலில் காய்ச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காய்ச்சலை குறைப்பதற்கும் பிற நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இந்த பாதாம் பிசின் பயன்படுது. ஒரு சிலர் உடல் சோர்வாகவும் டயர்டாகவும் இருப்பாங்க. அவங்க உடல் பலம் பெறவும், புத்துணர்ச்சியாகவும், நல்லா ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருப்பதற்கு இந்த பாதாம் பிசினை கொடுக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து பற்றாக்குறையை போக்கக்கூடிய வல்லமை இந்த பாதாம் பிசுக்குன்னு உண்டு. இந்த அளவுக்கு சத்து வாய்ந்த இந்த பாதாம் பிசினை எவ்வாறு சாப்பிடணும் தெரியுமா?
பாதாம் பிசினை இரவில் 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணும். இந்த ஊற வைத்த பாதாம் பிசினை காலில் எழுந்தவுடன் எடுத்து பால் அல்லது குளிர்பானங்களை கலந்து சாப்பிடுவதன் மூலம் இந்த பாதாம் பிசின் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து இந்த பாதாம் எண்ணெயில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாதாம் எண்ணெயை நாம் பயன்படுத்துவதன் மூலம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை நல்ல முறையில் இது மெயின்டைன் பண்ணும். மேலும் பாதாம் எண்ணெயில் வைட்டமின் இ இருக்குது. இதனால் சருமம் ஈரப்பசத்துடன் இருக்கும், சருமம் பளபளப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் சருமம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், பார்க்கவே வறண்டு போயிருக்கும். அவங்களாம் இந்த பாதாம் எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் அவங்களுடைய சருமம் தொட்டாலே ரொம்ப மென்மையாக சாஃப்டாக இருக்கும். உங்களுடைய சருமம் நல்லா மென்மையாக சாஃப்டாக மாறணும் அப்படின்னா இந்த பாதாம் எண்ணெய் கொண்டு நீங்கள் மசாஜ் செய்யலாம். அடுத்து அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது. சருமத்தில் ஏதாவது எரிச்சல் அலர்ஜி ஏற்படும் போது இந்த பாதாம் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அலர்ஜிக்கு ஆக சிறந்த மருந்தாக இந்த பாதாம் எண்ணெய் பயன்படுது. கோடை காலத்தில் சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களால் அதிகமான பாதிப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலர் வெளியே போயிட்டு வந்தாலே சருமத்தில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். சூரிய ஒளி சேதத்தால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சரும பாதிப்புகளுக்கு இந்த பாதாம் எண்ணெய் சிறந்த ஒரு தீர்வாகவும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு சிறந்த மருந்தாகவும் மக்களுக்கு உதவியாக இருக்குது. மேலும் சருமத்தின் நிறத்தை மேம்படுத்தவும் ஒரு சிலருக்கு பிம்பிள்ஸ் ஏதாவது அடிபட்டு தழும்புகள் இருந்தாலோ கரும்புள்ளிகள் இருந்தாலோ முகத்தில் அதை சரியாக்கி மீண்டும் முகம் நல்ல பளபளப்பாக்கவும் கருமையாக இருக்கக்கூடிய நபர்களை நல்ல நிறத்தில் கொண்டு வரவும், கருமையாக இருக்கிறவங்கள கோதுமை நிறத்திலும் கோதுமை நிறத்தில் இருக்கிறவங்கள நல்ல வெண்மை நிறமாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த பாதாம் எண்ணெய்க்கு உண்டு. மேலும் இந்த பாதாம் எண்ணெய் கொண்டு தலைமுடியினுடைய வளர்ச்சிக்கு பெருபங்கு வகிக்குது. முடியினுடைய தரத்தை இது மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதாம் எண்ணெயில் வைட்டமின் B7 இருக்குது. இது முடி உதிர்தலை இது தடுக்கிறது. ஒரு சிலருக்கு முடி அதிகமாக கொட்டும். முடி அதிகமாக கொட்டக்கூடிய நபர்கள் இந்த பாதாம் எண்ணெயை தலைமுடி வேரில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் செய்வதன் மூலம் முடி உதிர்தல் தடுக்கப்படும். முடி நல்லா மென்மையாக மாறும், பார்ப்பதற்கு நல்லா பளபளப்பாக இருக்கும். மேலும் முடி வளராமல் இருக்கிறவங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு இது பேருதவியாக இருக்கும். ஒரு சிலருக்கு இளம் வயதிலே நரமுடி ஏற்படும், அதாவது இளநரை அப்படின்னு சொல்லுவாங்க. முடி முதிர்வை தடுக்கக்கூடிய பண்பு இந்த பாதாம் எண்ணெய்க்கு உண்டு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், இதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வல்லமை இந்த பாதாம் எண்ணெய்க்கு உண்டு. பாதாம் எண்ணெய் கொண்டு நீங்கள் மசாஜ் செய்யும்போது லைட்டாக உங்கள் தலையிலையோ நெத்தியிலையோ கொண்டு நீங்கள் மசாஜ் செய்கிறீங்க அப்படின்னா மன அழுத்தம் குறையும், தூக்கமின்மை சரியாகும், நல்ல நிம்மதியாக ஹாப்பியாக உங்களுக்கு தூக்கம் வரும். அந்தளவுக்கு சிறப்பு பண்புகளும் பயன்களும் இந்த பாதாம் எண்ணெயில் உண்டு. நம்மளுக்கு தேவையான பல்வேறு விதமான நன்மைகளும் நமக்கு தேவையான பல்வேறு விதமான சத்துக்களும் பாதாம் பருப்பு, பாதாம் பிசின், பாதாம் எண்ணெயிலிருந்து நமக்கு கிடைக்குது. நாம் சரியான முறையில் இதை பயன்படுத்துவதன் மூலம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். கண்ணுக்கு பயன்படுத்தக்கூடிய கருமையை இந்த பாதாம் கொட்டை கொண்டு ஏற்றக்கூடிய விளக்கிலிருந்து வரக்கூடிய கரியில் உருவாக்குவது மிகவும் சிறப்பானது. அந்த காலத்திலாம் பாதாமிலிருந்து கிடைக்கக்கூடிய விளக்கிலிருந்து உருவாக்கக்கூடிய மையில் தான் கண்ணில் பூசக்கூடிய மையை உருவாக்குனாங்க. இது வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகல் விளக்கில் எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதில் பாதாம் கொட்டையை போட்டு நீங்கள் ஏற்றி விட்டீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது பஞ்சில் பாதாம் வச்சு அதை எண்ணெயில் வச்சு நீங்கள் ஏற்றி விட்டாலும் சரி, ஒரு தட்டு மேலே கவுத்து அந்த சுடர்லேருந்து வரக்கூடிய புகையின் மூலம் அந்த கருப்பு முழுவதும் படர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கருப்பு புகையை கலெக்ட் பண்ணி அதில் நெய்யை விட்டு நல்லா குழப்பினீங்க அப்படின்னா நல்லா கருமையாக போல் அது உருவாயிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் கண்ணுக்கு பயன்படுத்தலாம், மையாக பயன்படுத்தலாம். நல்ல ஆரோக்கியமான ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட எந்தவித கெமிக்கலும் இல்லாத ஒரு கருப்பு மை. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.